ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணி இருக்கும். நல்ல ஆழ்ந்த தூக்கம். சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு பேரமைதி. இந்த நகரமே இன்னும் முழிச்சுக்காத அந்த நேரத்துல திடீர்னு உங்க அறையோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் கால் தான் எல்லாமே. ஒரு சாதாரண நாளோட தொடக்கம் மாதிரி தான் அது தோணும். ஆமா, தூக்க கலக்கத்துல ஃபோன் எடுத்தா எதிர்முனையில ஒரு குரல். சென்னைக்கு வந்துட்டோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம தொடங்குற ஒரு சாதாரண நாள் உங்க வாழ்க்கைய புரட்டி போடும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில சினிமாக்கள்ல வர்ற மாதிரி பெரிய இடி, மின்னல், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு எந்த மாற்றமும் நடக்காது. ரொம்ப சாதாரணமா ஒரு பஸ் பயணத்திலயோ இல்ல ஒரு டீ கடையிலயோ தான் சத்தமே இல்லாம அந்த மாற்றங்கள் தொடங்கும். மிக சரியான வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசல்ல கையில் எடுத்திருக்க குறிப்புகள் அத பத்தி தான் பேசுது. காதலித்து கெட்டுப்போ அப்படிங்கிற அந்த மூலக்கதையோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை காலை எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை முழுவதுமா மாத்துற ஒரு உணர்வுபூர்வமான பயணமா மாறுச்சுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. நம்ம எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னா, அதுக்கு ஒரு பெரிய அறிகுறி இருக்கும்னு நம்புறோம். ஆனா, மனித உறவுகளோட மிக ஆழமான விஷயங்கள் இப்படிப்பட்ட எதிர்பாராத சிறு சிறு தருணங்கள்ல தான் வேரூன்றுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம வெறும் ஒரு முதல் சந்திப்போட கதையை மட்டும் பேச போறதில்ல. மனித எதிர்பார்ப்புகள், நம்ம மூளையோட கற்பனைகள், அப்புறம் நிதர்சனத்தோட யதார்த்தம், இது எல்லாமே நேருக்கு நேர் மோதிக்கிற ஒரு ஆழமான உளவியல் களத்தை தான் பேச போறோம். இது நம்ம எல்லாரும் பேர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கடந்து வந்த இல்லைன்னா கடக்க போற ஒரு உணர்வு போராட்டம்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த உணர்வு போராட்டத்தோட தொடக்கமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அதிகாலை 5:30 மணி ஃபோன் காலுக்கு பிறகு அவர் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. அவசர அவசரமா பேண்ட்டை மாட்டிக்கிட்டு வெளியே ஓடுறார். அண்ணாச்சாலையிலிருந்து எக்மோர் ரயில் நிலையத்துக்கு ஒரு 15 நிமிஷம் நடைப்பயணம். அந்த நடைப்பயணம் தான் கதையோட முதல் சுவாரஸ்யமே. ஆமா, காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு தனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டபடி மக்கள் தூங்குற அந்த வெறிச்சோடிய சாலையில அவர் நடக்கிறார். அந்த நகரமே அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா அவருடைய மனசு மட்டும் ஏற்கனவே ஒரு மாபெரும் பயணத்தை தொடங்கிடுச்சு. அந்த அமைதி ஒரு புயலுக்கு முந்திய அமைதி மாதிரி. அதான் நானும் சொல்ல வந்தேன். பெருங்காற்று வீசுறதுக்கு முன்னாடி இயற்கையில இருக்கிற ஒரு மர்மமான அமைதி மாதிரி அது இருக்கு. எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. நாம ஒருத்தரை சந்திக்க போறோம், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு புது எதிர்பார்ப்புல இருக்கும்போது, நம்ம கால்களை விட நம்ம மனசு ஏன் இவ்வளவு வேகமா பல திசைகள்ல பயணிக்குது? இதுக்கு விடை நம்ம மூளையோட வேதியியல் செயல்பாட்டுல தான் இருக்கு. நீங்க ஒரு புது நபரை சந்திக்க போறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாகும் போதே மூளையில டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமா சுரக்கத் தொடங்கிடும். ஓ, அந்த டோப்பமைன் தான் இந்த பதற்றத்துக்கு காரணமா? ஆமா, இந்த டோப்பமைன் வெறும் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் மட்டும் இல்ல. அது ஒரு எதிர்பார்ப்பையும் தேடலையும் தூண்டுற ஒரு சக்தி. அந்த அதிகாலை நேரத்தோட குளிர்காற்று, வெறிச்சோடிய சாலைகள் இதெல்லாம் உடம்புக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை தந்தாலும் நம்ம மூளை ஒரு வெற்றிடத்தை விரும்புறதில்ல. அப்போ அவர் இன்னும் எக்மோர் ஸ்டேஷனை போய் சேரலனாலும் அவர் மனசு அங்க போயிடுச்சு. நிச்சயமா. அமரோட மூளையே ஏற்கனவே அந்த சந்திப்பு எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க அப்படின்னு பல 100 விதமா ஒத்திகை பார்க்க தொடங்கிடுச்சு. அந்த 15 நிமிஷம் நடைப்பயணம் அப்படிங்கிறது வெறும் தூரத்தை கடக்கிற செயல் இல்ல. அது ஒரு புது உறவை நோக்கி விழித்தெழும் மனதோட உளவியல் மாற்றம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா அந்த அமைதியான கற்பனை உலகம் அடுத்த சில நிமிஷங்கள்லயே சுக்குநூறா உடையப் போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். அந்த சாலையோட அமைதிக்கு அப்புறம் எழும்பூர் ஸ்டேஷனோட நுழைவாயில்ல அவர் கால் வைக்கும்போது காட்சிகள் அப்படியே நேர்மாறா மாறுது. அந்த எக்மோர் ஸ்டேஷன் கூட்டம் ஒரு தனி அனுபவம் தானே. கண்டிப்பா. கூட்டத்தால் நிரம்பி வழியிற எக்மோர் ரயில் நிலையம். ஒரு பக்கம் ஆட்டோக்காரங்களோட பெரிய சத்தம், மறுபக்கம் சூடான டீ, காஃபி, வடைன்னு கூவி விக்கிற வியாபாரிகளோட இரைச்சல். அவரோட தோழிக்கு சென்னை முற்றும் புதுசு. அதனால அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம அவர் அலைஞ்சு திரியறாரு. அந்த பதற்றம் அங்க கூடிக்கிட்டே போயிருக்கும். ரொம்பவே. ஒரு வழியா தோட்டத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கிறார். அங்க அவருடைய தோழி நிக்கிறாங்க. கூடவே 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா, அப்புறம் மெலிந்த தேகத்தோட உயரமில்லாத ஒரு சின்ன பெண் நிக்கிறாங்க. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நடக்குது. அந்த பிம்பம் உடையிற தருணம் அது ரொம்ப முக்கியம். ஆமா, போன்ல அந்த பெண்ணோட காந்த மாதிரி இருக்கிற குரலை கேட்டு அவங்க ஒரு நல்ல உயரமா கம்பீரமான தேகத்தோட இருப்பாங்கன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு மாபெரும் கற்பனை பிம்பத்தை உருவாக்கி இருந்தார். ஆனா நேர்ல பார்த்த அந்த ஒரு நொடியில அந்த பிம்பம் சுப்புநூறா உடைஞ்சு செதுருது. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இதுல கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுல என்ன லாஜிக் கிடைக்குது உங்களுக்கு?
நாம இப்போமே பார்வையில காதல் அப்படிங்கறத பத்தி ரொம்ப பேசுவோம். முதல் சந்திப்புல ஒரு மாயாஜாலம் நடக்கும், ஒரு ஈர்ப்பு உருவாகும், கண்ணும் கண்ணும் பேசிக்கொள்ளும் அப்படின்னு தானே நம்புறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல் சந்திப்பு ஒரு ஈர்ப்பாவே இல்லையே. ஆமா, அது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. அதான் தான் எத்தனை நாளா போன்ல பேசி கற்பனையில உருவாக்குன ஒரு பிம்பம் ஏமாற்றத்துல உடையிற தருணமா அது இருக்கு. அவர் முற்றிலும் அசந்து போய் நிக்கிறார். இப்படி முற்றிலும் உடைந்த எதிர்பார்ப்புகள்ல இருந்து எப்படிங்க ஒரு ஆழமான உறவு தொடங்க முடியும்? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்விதான். ஆனா மனித உறவுகளோட சைக்காலஜி இத வேற ஒரு கோணத்துல பாக்குது. நம்ம ஒருத்தரோட குரல மட்டும் கேட்கும்போது நம்ம மூளை என்ன செய்து தெரியுமா? அந்த இனிமையான குரலுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு அழகான உருவத்த நாமே வரைஞ்சுக்கிறோம். இதுக்கு ஏதாவது உளவியல் பெயர் இருக்கா? தீவட்ட விளைவுன்னு பேரு. அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பை வச்சு அவரோட மத்த எல்லா விஷயங்களும் அப்படி அற்புதமா தான் இருக்கும்னு மூளை ஒரு தப்பு கணக்கு போடுது. அந்த பிம்பம் நேர்ல உடையும் போது ஏற்படுற அந்த அதிர்ச்சி இருக்கே, அது உண்மையிலே அந்த உறவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது என்ன புது கதையா இருக்கு? நாம ஆசையா உருவாக்குன பிம்பம் உடையிறது எப்படி ஒரு உறவுக்கு ஆரோக்கியமானதா இருக்க முடியும்? அது ஒரு பின்னடைவு இல்லையா? நிச்சயமா பின்னடைவு இல்ல. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கற்பனைய காதலிக்க முடியாது. ஒரு நிழலோட வாழ்நாள் முழுதும் பயணிக்க முடியாது. ரத்தமும் சதையுமான நிறைக்குறைகள் இருக்கிற உண்மையான ஒரு மனுஷனெல்லாம் நேசிக்க முடியும். ஓ, கற்பனைய காதலிக்க முடியாது. இது ரொம்ப ஆழமான வரி. ஆமா. முதல் பார்வையிலேயே அந்த மாயை உடைஞ்சிட்டதால, இனி அவர் அந்த பெண்ண ஒரு கற்பனை பாத்திரமா பார்க்க மாட்டார். அவங்களோட உருவத்தின் மேலான கற்பனை முழுசா உடைஞ்சாதான் அவங்களோட ஆளுமைய, அதாவது பர்சனாலிட்டிய அவர் கவனிக்க தொடங்குவார். எதிர்பார்ப்பு உடைந்த அந்த நொடிதான் உண்மைய ஏத்துக்கிற முதல் படி. இதுதான் ஒரு நிஜமான உறவோட அஸ்திவாரம்னு சொல்றீங்க. கரெக்ட். இத கேட்கிற உங்களுக்கும் எப்பவாவது இப்படி நடந்திருக்கலாம். பல மாசமா போன்ல மட்டுமே பேசி பழகுன ஒருத்தரை நேர்ல பார்க்கும்போது, அட இவங்களா அது அப்படின்னு உங்க கற்பனை உடைஞ்ச தருணம் இருக்கும். அந்த அதிர்ச்சிக்கு பிறகுதான் நிஜ மனிதரோட பழக்கம் தொடங்கும். இத உணரும்போதுதான் அவங்களோட ஆளுமை எப்படி அவரை ஈர்க்க தொடங்குச்சு அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. உடைந்த அந்த பிம்பத்தோட அவங்க எழும்பூர்லயே நிக்கல. அங்கிருந்து அம்பத்தூருக்கு அந்த 27H பஸ்ல ஏறும்போது தான் அந்த உறவோட அடுத்த பரிமாணம் வெளிப்படுது. அந்த பஸ் பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஆமா, எக்மோர்ல இருந்து அம்பாத்தூர் ஓடிக்கு போறதுக்காக பஸ்ல ஏறுறாங்க. பொதுவா இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆண் தன்னிடம் இருக்கிற பொறுப்புணர்ச்சியால நான் தான் உங்களை அழைச்சிட்டு போறேன்னு 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்க முற்படுவார். அவரும் அதுதான் செய்ய முயற்சிறார். ஆனா அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது இல்லையா? கரெக்ட். அந்த பெண் அவரை முந்திக்கிட்டு ரொம்ப தன்னிச்சையா டிக்கெட் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்பத்தூர்ல டீ குடிச்சிட்டு பெண்களுக்கான விடுதியில தங்குறாங்க. அப்புறம் நண்பன் வீட்டுக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் நேரத்தை கடத்துறாங்க. ஆனா இந்த குறிப்புகளை ஆழமா படிக்கும்போது இது வெறும் பஸ் பயணம் இல்லைன்னு புரியுது. அது அவரோட காதல் பயணத்தோட தொடக்கம். ஆமா, அந்த பஸ்ல அவங்க டிக்கெட் வாங்கின அந்த ஒரு சின்ன செயலை நான் ஒரு இணை விமானியோட பொறுப்போடு ஒப்பிட விரும்புறேன். இணை விமானி, அதாவது ஒரு கோ பைலட். மிக சரியான ஒரு ஒப்பீடு இது. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ ஒரு விமானத்துல பயணிக்கிறோன்னு வச்சுப்போம். பைலட் என்பவர் மொத்த பொறுப்பையும் தன் கையில வச்சிருப்பார். ஆனா கோ பைலட் என்பவர் நானும் இந்த சவால்ல உனக்கு நிகரான ஆள், பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறவன்னு கூடவே இருப்பார் இல்லையா? அதுபோல தான் இதுவும். ரொம்ப அருமையான உதாரணம். அவர் தன்னை அந்த பயணத்தோட வழிகாட்டியா நினைச்சிருந்தாருன்னா, ஒரு புது நகலத்துக்கு வந்திருக்கோம், இடம் தெரியாது அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம அவரை முந்திக்கிட்ட அந்த பெண் டிக்கெட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். நான் உன் பின்னால் வர்றவன் இல்ல, இந்த பயணத்துல சமமான பொறுப்புள்ள ஒரு சக பயணின்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க. தான் மட்டுமே வண்டிய ஓட்டுறோம்னு நினைச்சிருந்த போது பக்கத்துல இருந்தவங்க திடீர்னு ஸ்டியரிங்க பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அது. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஒரு சின்ன செயல் எப்படி அவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு பரஸ்பர மரியாதைய அடிமனசுல விதைச்சிருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நாம சமூக உளவியலையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கணும். பொதுவா அறிமுகம் இல்லாத ஒரு புது இடத்துக்கு போகும்போது, அதுவும் குறிப்பா பெண்கள் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோடு தான் இருப்பாங்க. தங்களுக்கு தெரிஞ்சவங்கள சார்ந்து இருக்கிறது தான் இயல்பு. நம்ம சமூகத்துல ஆண்கள் தான் பொறுப்புகளை பாத்துக்கணும்னு ஒரு எழுதப்படாத விதி வேற இருக்கு. ஆமா. ஆனா அந்த பெண் அந்த விதிகளை எல்லாம் சுலபமா உடைக்கிறாங்க. நீ எனக்கு வழிகாட்டலாம், ஆனா என்ன நானே பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான மனநிலைய அந்த ஒற்றை நிகழ்வு காட்டுது. நீங்க சொன்ன அந்த பரஸ்பர மரியாதை இங்க தான் முளைவிடுகிறது. அப்போ உருவத்தை விட ஆளுமை தான் இங்க ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பா.
அவர் எதிர்பார்த்த அந்த உயரமான உருவம் அவங்க கிட்ட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உருவத்தை விட பல மடங்கு கம்பீரமான, சுயமாக முடிவெடுக்கிற ஒரு ஆளுமை அவங்க கிட்ட இருக்கு. அந்த நொடியிலிருந்து அவள ஒரு சக பயணியா, ஒரு கோ பைலட்டா அவர் பார்க்க தொடங்கியிருப்பார். ஒரு உறவுல காதலை விட மிக முக்கியமானது இந்த மரியாதை தான். இத விவாதிக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அவங்களோட ஆளுமையின் மேலான இந்த மரியாதையும் நெருக்கமும் தான் அந்த மாலை நேரத்துல நடக்கப் போற ஒரு உணர்வுபூர்வமான உரையாடலுக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஆமா. இப்ப நாம அந்த மெரினா பீச் காட்சிக்கு வரலாம். பகல் நேர பயணங்கள் எல்லாம் முடிஞ்சு மரீனா கடற்கரைக்கு வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்கிறதால வழக்கத்தை விட கூட்டம் அலைமோதுது. கடல் அலைகளோட சத்தமும் மக்களோட இரைச்சலும் சேர்ந்து ஒரு அருமையான சூழல். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த பெண் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, அத தன் ஊர் திருவிழாவோட ஒப்பிட்டு பேசுறாங்க. தன் தோழிய கிண்டல் செய்து சிரிச்சு மகிழுறாங்க. எல்லாம் ரொம்ப இயல்பா ஒரு குதூகலமான மனநிலையில போயிட்டு இருக்கு. ஆனா இருட்டு தொடங்குனதும் ஒரு மிகப்பெரிய உணர்வு பாரம் வந்து விழுது. அந்த 50 வயது அம்மா பேசுற அந்த வார்த்தைகள். கரெக்ட். அந்த அம்மா அவர்கிட்ட ரொம்ப கனமான சில வார்த்தைகளை சொல்றாங்க. சென்னையில அவளுக்கு யாரும் இல்ல, அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரவு எக்மோர் பக்கத்துல இருக்கிற கையேந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை ஊருக்கு வழி அனுப்பி வைக்கிற நேரம் வருது. அந்த வழி அனுப்புற காட்சி ரொம்ப எமோஷனலான ஒண்ணு. ரொம்பவே. ரயில்ல ஏறுற அந்த அம்மாவோட கண்கள்ல கண்ணீர். அந்த கண்ணீருக்கு பின்னால ஏதோ ஒரு மிகப்பெரிய சோகம், ஒரு நீண்ட கால வலி இருக்கு அப்படிங்கிறத அவர் முறையா உணர்றாரு. இங்க நான் ஒரு கேள்வியை ஆழமா முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இதுதான் இந்த குறிப்புகள்லே ரொம்ப முக்கியமான புள்ளி. அந்த அம்மாவோட வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற ஆழம் என்னை ரொம்பவே யோசிக்க வைக்குது. ஒரு தாய் தம் பொண்ணை சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்துல விட்டுட்டு போகும்போது பயப்படுறது ரொம்ப இயல்புதான். கண்டிப்பா எந்த தாய்க்கும் அந்த பயம் இருக்கும். ஆனா சென்னையில அவளுக்கு யாரும் இல்ல, நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற வார்த்தைகள் வெறும் பயத்தினால மட்டும் சொல்லப்பட்ட மாதிரி தெரியல. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இளைஞன் கிட்ட, இன்னைக்கு காலையில தான் முதல் முறையா பார்த்த ஒருத்தர்கிட்ட தன் மகளோட மொத்த பாதுகாப்பையும் ஒப்படைக்கிறாங்க. அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கதை என்னவா இருக்கும்? இதத்தான் ஒரு தாயோட உள்ளுணர்வுன்னு சொல்வாங்க. நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. உலகத்துல எந்த ஒரு தாயும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட தம் மகளை ஒப்படைச்சிட மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா நாள் முழுக்க அவரை கவனிச்சிருக்காங்களா? நிச்சயமா. சென்னையில அவளுக்கு யாரும் இல்லைன்னு அந்த தாய் சொல்றது வெறும் உறவினர்கள் இல்லைங்கிற தனிமையை குறிக்கல. அது ஒரு உணர்வு பூர்வமான தனிமையை குறிக்குது. அந்த தாய் காலையிலேந்து இரவு வரைக்கும் அவரை முழுவதுமா எடை போட்டிருக்கணும். அந்த பஸ் பயணம், அவர் செஞ்ச உதவிகள் எல்லாமே காரணமா இருந்திருக்கலாம். ஆமா. பாதுகாப்பான விடுதியில தங்க வச்சது, கடற்கரையில அவங்க பழகுன விதம் எல்லாமே அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கிற சோகம் அந்த தாயும் மகளும் கடந்து வந்த ஏதோ ஒரு இருண்ட கடந்த காலத்து குறிப்பதா இருக்கலாம். அப்போ அந்த பெண் காலையில டிக்கெட் வாங்கின தைரியம் கூட இதுலேருந்து வந்தது தானா? கண்டிப்பா. பல ஏமாற்றங்கள்ல இருந்து நம்மை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல இருந்து அந்த தைரியம் உருவாகியிருக்கலாம். உண்மையிலே எனக்கு இப்போ புல்லரிக்குது. எப்படி ஒரு சாதாரணமான நாள் இத்தனை உணர்வுபூர்வமான அடுக்குகளை கொண்டிருக்கு பாருங்க. அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு சாதாரண எதிர்பார்ப்போட தொடங்கின பயணம் பகல்ல பல பிம்பங்களை உடைச்சு இறுதியில ஒரு தாயோட கண்ணீரோட நிறைவடையுது. இதுதான் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த திரைக்கதை. நாம ஆரம்பத்திலேயே பேசின மாதிரி வாழ்க்கைய மாத்திர தருணங்கள் எந்த முன்னறிவிப்பு இல்லாம தான் வரும். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள மனித உணர்வுகளோட எத்தனை பரிமாணங்கள் அவர் கடந்து வந்திருக்கார் பாருங்க. ஆமா, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். அந்த மொத்த பயணத்தோட சாராம்சத்தை கேட்பவர்களுக்காக நீங்க எப்படி தொகுத்து சொல்வீங்க? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தூக்கத்தை களைத்த ஒரு சாதாரண ஃபோன் கால், வெறிச்சோடிய சாலையில ஓடிய 1000 கற்பனைகள், எழும்பூர் ஸ்டேஷன் இரைச்சல்ல சுக்குநூறா உடைந்த அந்த உருவப்பிம்பம். அப்புறம் அந்த பஸ் பயணம். ஆமா, ஒரு பெண்ணோட சின்ன தனிச்சையான செயலால ஒரு பரஸ்பர மரியாதையுள்ள காதல் பயணமா மாறுன அந்த தருணம். மெரினா கடற்கரையோட சிரிப்புகள், இறுதியா இரவு ரயில் நிலையத்துல ஒரு தாயோட கண்ணீர். ஒரு உடைந்த பிம்பத்திலிருந்து இவ்ளோ பெரிய காதல ஒரு மனித மனம் கடக்க முடியுங்கிறது தான் மிகப்பெரிய விந்த. கண்டிப்பா. இதை கேட்கிற நீங்களும் கொஞ்சம் உங்க கடந்த காலத்துக்கு போய் பாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப சாதாரணமா தொடங்கி உங்க அடையாளத்தையே தலைகீழா மாத்துன அந்த ஒரு தருணம் நிச்சயம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு நாள் இருக்கும். இந்த அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அழுத்தமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாம எப்பவுமே நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு கச்சிதமா பொருந்துற நபர்களை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
நான் நினைத்த உயரம், குரல் இருக்கிறவங்க கிட்ட தான் உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறோம். ஆனா அது உண்மை இல்லங்கறத இந்த குறிப்புகள் காட்டுது. ஆமா, நம்ம அத்தனை கற்பனைகளையும் சுக்குநூறா உடைச்சு, நமக்கு ஆச்சரியங்களை மட்டுமே பரிசீலிக்கிற மனிதர்களான உறவு தான் வாழ்நாள் முழுவதும் நிலைச்சு நிக்குமா? அந்த உடைந்த பிம்பங்கள் தான் நிபந்தனையற்ற அன்போட அடித்தளமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. எல்லாத்துக்கும் மேல அந்த எழும்பூர் ஸ்டேஷன்ல கண்ணீரோட விடை பெற்ற அந்த அம்மாவோட கண்ணீருக்கு பின்னால் மறைந்திருக்கிற அந்த பெரிய கதை தான் என்ன? அந்த தாய் யாருக்கும் சொல்லாம சுமந்து செல்ற சோகம் என்ன? அத பத்தி நாம அடுத்த பகுதியில ஆழமா அலசுவோம். அது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க.